நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் எக்ஸ்ரேஸ் இன்ட்ரோடக்ஷன். குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது யூவி ரேஸ், விசிபிள் லைட், இது மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஒரு சில ஆப்ஜெக்ட் மேலே விழும்போது எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. அந்த லைட் எனர்ஜி ஆர் யூவி ரேஸோட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜி எலக்ட்ரான்ஸோட கைனடிக் எனர்ஜியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறத இனி பார்க்க போகிறோம். கைனடிக்கோட எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ஃபோட்டானோட எனர்ஜியாக மாறுமா மாறாதா அப்படிங்கிறது தான் பார்க்க. இதுக்கு முன்னாடியே பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் எக்ஸ்ரேஸ். வில்ஹெல்ம் ரான்ஜன் அப்படிங்கிறவர் 1895 ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் ஒரு சில ஆப்ஜெக்ட் மேலே, செர்டைன் மெட்டீரியல்ஸ் மேலே விழும்போது ஹை பெனிட்ரேட்டிங் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆகிருக்கு. அதோட ஆரிஜின் பற்றி முதல்ல தெரியாததுனால அதுக்கு எக்ஸ்ரேன்னு பேர் வச்சுருக்காங்க. எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு டைப் தான். இது ஷார்ட் வேவ் லென்த் இருக்கும். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 0.1 to 100 ஆங்ஸ்ட்ராம் வரைக்கும் இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் பண்ணும் லைட்டோட வெலாசிட்டியில். அதே மாதிரி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அஃபெக்ட் ஆகாது. அதனால் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது. எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் ஆர் ஹைலி எனர்ஜெட்டிக் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி. இதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். அதனால் எந்த ஒரு மெட்டீரியல்னால, அதாவது விசிபிள் லைட் என்ட்ரு ஆகாத மெட்டீரியலில் கூட எக்ஸ்ரேஸ் பெனிட்ரேட் பண்ணி அதன் வழியாக செல்லக்கூடிய குவாலிட்டி இருக்குது. எக்ஸ்ரேஸோட குவாலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா அதோட பெனிட்ரேட்டிங் பவர் வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. which depends on the velocity with which the electrons strike the target material and the atomic number of target material. அதாவது எக்ஸ்ரேஸோட குவாலிட்டி, ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் மோதுது அப்படின்னா அதோட வெலாசிட்டியையும் அந்த டார்கெட் எந்த ஆப்ஜெக்ட் மேலே மோதுதோ அதோட அட்டாமிக் நம்பரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இதோட எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அந்த டார்கெட் மெட்டீரியலில் மோதுதோ அதை பொறுத்து தான் இதோட இன்டென்சிட்டி இருக்குது. தென் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரேஸ். X-rays are produced in X-ray tube, which is essentially a discharge tube. அதாவது எக்ஸ்ரே டியூப்ங்கிற டிஸ்சார்ஜ் டியூப் பயன்படுத்தி எக்ஸ்ரேவை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறதுனால, அதாவது ஒரு லோ டென்ஷன் பேட்டரி மூலமாக இதை ஹீட் பண்ணுறாங்க. ஹீட் பண்ணுறதுனால தெர்மியானிக் எமிஷன் நடக்கும். அதாவது அதன் மூலமாக எலக்ட்ரான் எமிட் ஆகும். எலக்ட்ரான் ஒரு ஹை ஸ்பீடு, அதாவது எலக்ட்ரான் ஒரு ஹை ஸ்பீடாக போகும், ஆக்ஸலரேட் ஆகி போகும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அப்ளைடு பிட்வீன் ஃபிலமெண்ட் அண்ட் த ஆனோடு. அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும் இடையில் பேட்டரி ஹை டென்ஷன் பேட்டரி கனெக்ட் பண்ணதுனால அது அதாவது அதிக ஸ்பீடாக ஆக்ஸலரேட் ஆகி அது ஹை ஸ்பீடில் போகும். டார்கெட் மெட்டீரியல் டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டினம் ஆர் எம்படட் இன் த ஃபேஸ் ஆஃப் சாலிட் காப்பர் ஆனோடு மேலே டங்ஸ்டன் ஆர் மாலிப்டினம் மேலே கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோட்டிங்கில் போய் இது வேகமாக மோதுறதுனால அந்த கோட் பண்ண அந்த டங்ஸ்டன் மாலிப்டினம் அந்த ஆனோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அதாவது 45 டிகிரியில் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ளைன்டு பிளானாக இருக்கும். அந்த பிளானில் மோதுறதுனால ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ரேஸ் வெளியே வந்துடும். When high-speed electrons strike the target, they are accelerated suddenly and lost their kinetic energy. ஒரு ஆனோடு மேலே மோதும்போது அதோட ஸ்பீடு குறையுது, அதோட கைனடிக் எனர்ஜி லாஸ் பண்ணுது. அஸ் அ ரிசல்ட் எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அதோட கைனடிக் எனர்ஜி தான் இங்கே எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸாக வெளியே நம்மளுக்கு கிடைக்குது. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாம்பர்டிங் எலக்ட்ரான்ஸ் கெட் கன்வெர்டட் இன்டு ஹீட். டார்கெட்ஸ் மேட் ஆஃப் ஹை மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் அண்ட் எ கூலிங் சிஸ்டம் ஆர் யூஸ்வலி எம்ப்ளாய்டு. அதாவது ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிற மெட்டல்ஸை ஆனோடாக நமக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் கூலிங் சிஸ்டம் இங்கே இருக்குது. எதுக்காக அப்படின்னா ஹீட் ப்ராசஸை தடுக்கிறதுக்காக. எக்ஸ்ரேஸ் ஸ்பெக்ட்ரம். X-rays are produced when fast-moving electrons strike the metal target. The intensity of X-rays when plotted against its wavelength gives a curve called X-ray spectrum. அதாவது எக்ஸ்ரேவோட இன்டென்சிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கர்வு தான் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோம். எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று பீக் லெவல்னு சொல்லுவோம். அது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். Continuous spectrum consists of radiations of all possible wavelengths with a certain minimum wavelength. அதாவது lambda நாட் அப்படிங்கிற த்ரெஷ்ஹோல்டு வேவ்லென்த்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து மேக்ஸிமம் வேவ்லென்த் வரைக்கும் இதில் இருக்கும். which depends on the voltage across the electrodes. அந்த கேத்தோட ஆனோடுக்கு இடையில் இருக்கக்கூடிய வோல்டேஜை பொறுத்து அதோட பாசிபிள் வேவ்லென்த் கண்டினியூஸாக நம்மளுக்கு கிடைக்கும்.
The peaks are characteristics of the material of the target and hence it's called characteristic spectrum. அந்த பீக் வேல்யூ எதை பொறுத்து அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் மெட்டீரியலோட கேரக்டரை பொறுத்து இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.21 depicts the X-ray spectra of tungsten at various accelerating voltage. பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா ஆஃப் டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டினம் அட் அ பர்டிகுலர் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜ். அதாவது 2 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 டயக்ராமில் ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து வேரியஸ் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜுக்கு டங்ஸ்டன் மெட்டீரியலோட ஸ்பெக்ட்ரா எப்படி கிடைக்குதுன்னோ, நெக்ஸ்ட்டு டயக்ராமில் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா அதாவது டங்ஸ்டன் அண்ட் மாலிப்டினம் 2 மெட்டீரியல் எடுத்து அதுக்கு ஒரே பர்டிகுலர் வோல்டேஜுக்கு எந்த மாதிரி அதோட கிராஃப் கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்னதான் கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தியரி ஆக்ஸலரேட்டிங் எலக்ட்ரான்லேருந்து ரேடியேஷன் எமிட் பண்ணுது அப்படிங்கிறத சொன்னாலும் ஒரு 2 ஃபியூச்சர்ஸை மட்டும் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் பர்டிகுலர் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜில் எல்லா வேவ்லென்த் அதாவது மினிமம் ஷார்ட் வேவ்லென்த் மினிமம் வேவ்லென்த்தில் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா எல்லா டார்கெட்டுக்கும் ஒரே மாதிரியாக இருந்துச்சு. அந்த மினிமம் வேவ்லென்த் தான் கட் ஆஃப் வேவ்லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் வேவ்லென்த்தில் எக்ஸ்ரேஸோட இன்டென்சிட்டி வந்து சிக்னிஃபிகண்ட்லி இன்க்ரீஸ் ஆகுது. இது டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டயக்ராமில் டங்ஸ்டனுக்கும் மாலிப்டினத்துக்கும் எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் இதனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபீச்சரும் ஃபோட்டான் தியரி ஆஃப் ரேடியேஷன் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா. ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஒரு ஆட்டமோட நியூக்ளியஸை வந்து மோதும்போது அந்த நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது. அந்த இன்ட்ராக்ஷன்னால் நியூக்ளியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டீஸ்லரேட் ஆக்ஸலரேட் ஆர் டீஸ்லரேட் அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் அல்லது டிக்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட பாத்துலேயும் சேஞ்சஸ் நடக்கும். அதனால் இந்த லாஸ் ஆஃப் எனர்ஜி தான் ரேடியேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. த ரேடியேஷன் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சச் டீசலரேட்டிங் எலக்ட்ரான் இஸ் கால்டு பிரம்ஸ்ட்ராங் ஆர் பிரேக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The energy of photon emitted is equal to the loss of kinetic energy of the electron. எலக்ட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸை மோதுறதுக்கு முன்னாடி அதோட கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருந்துச்சு, மோதினதுக்கு பின்னாடி பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதோட எனர்ஜி எவ்வளவு இருக்குது, அந்த எனர்ஜி லாஸ் தான் இந்த ரேடியேஷனை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபோட்டானை இங்கே எமிட் பண்ணுது. அந்த எனர்ஜியில் அதாவது பர்டிகுலர் வேவ்லென்த் மினிமம் வேவ்லென்த்லேருந்து ஹை வேவ்லென்த் வரைக்கும் இருக்கும். அந்த எனர்ஜி லாஸஸ் தான் இங்கே பாசிபிள் எனர்ஜி வேவ்லென்த்தை அதாவது எக்ஸ்ரேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதனால் வந்து எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கண்டினியூஸ் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு எலக்ட்ரான் அதோட எல்லா எனர்ஜியும் அந்த ஃபோட்டானுக்கு எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானுக்கு கொடுக்குது அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ஹையாக இருக்கும். அதை வந்து நியூ நாட்னு வச்சுக்கிறோம். வேவ்லென்த் வந்து லோவாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி வேவ்லென்த் ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். த இனிஷியல் கைனடிக் எனர்ஜியை ஈவின்னு வச்சிட்டோம் அப்படின்னா விங்கிறது ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜ். அப்போ ஹச் நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு இவி. ஹச் சி பை நியூ நாட்டுக்கு போக சி பை லேம்டா நாட்னு சொல்லலாம். ஹச் சி பை லேம்டா நாட் ஈக்குவல் டு ஈவின்னு சொல்லலாம். அப்போ லேம்டா நாட் ஈக்குவல் டு ஹச் சி பை இவி. இந்த லேம்டா நாட் அப்படிங்கிறது லோயஸ்ட் வேவ்லென்த் ஆர் மினிமம் வேவ்லென்த். ஃப்ரீக்வன்சி நியூ நாட்னு வச்சோம் அப்படின்னா அந்த ஹச் நியூ நாட் ஈக்குவல் டு ஈவின்னு வைக்கிறது. நியூ நாட்டுங்கிறது மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இந்த லேம்டா நாட்டுங்கிறது தான் கட் ஆஃப் வேவ்லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லேம்டா நாட் ஈக்குவல் டு 12,400 பை வோல்ட் வி இன்ட்டு ஆங்ஸ்ட்ராம்னு வருது. இந்த ரிலேஷனுக்கு பேர் டியூன் ஹண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. டியூன் ஹண்ட் ஃபார்முலா. The value of lambda naught depends only on the accelerating potential and is same for all targets. அப்போ இந்த லேம்டா நாட்டுங்கிறது எல்லா டார்கெட் மெட்டீரியலுக்கும் சேமாக இருக்கும். ஆனால் ஆக்ஸலரேட்டிங் பொட்டன்ஷியலை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். திஸ் இஸ் இன் குட் அக்ரிமெண்ட் வித் த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட்ஸ். எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் கூட இது ஒத்து போச்சு. Production of X-ray, continuous X-ray spectrum and the origin of cutoff wavelength can be explained on the basis of photon theory of radiation. X-ray spectra show some narrow peaks. அதாவது அந்த பீக் லெவல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், குறுகியதாக இருக்கும். அந்த பர்டிகுலர் வெல் டிஃபைன்டு வேவ் லென்த்தில் when the target is hit by fast electrons. The line spectrum showing these peaks
is called characteristic X-ray spectrum. This X-ray spectrum is due to the electronic transitions within the atoms. அதாவது நம்ம கிரவுண்ட் ஸ்டேட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட்டு தான் வந்து ஃபஸ்ட் ஆர்பிட். அந்த எலக்ட்ரானோட நார்மலாக வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து எவ்வளோ டைம், அதாவது நம்ம அதோட லைஃப் டைம் ஃபுல்லாக ஒரு ஆர்பிட்டில் இருக்கும், அதோட எனர்ஜி லெவலில் இருக்கும். ஏதாவது ஒரு எனர்ஜி எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடச்சி அப்படின்னா அது எக்ஸைட்டட் லெவலுக்கு போகும். இந்த எலக்ட்ரானிக் டிரான்சிஷன், அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறதுனால அங்கே அந்த எனர்ஜி லாஸ் தான் வந்து இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ரேடியேஷனை எமிட் பண்ணுது, அதாவது ஃபோட்டான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் வந்து பெனிட்ரேட் பண்ணும்போது, அந்த டார்கெட் ஆட்டமை பெனிட்ரேட் பண்ணும்போது அதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது. அதாவது கேசல்லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆகுது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் இருந்த இடத்துல ஒரு வேக்கன்சி க்ரியேட் ஆகுது. அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து, அதாவது LMNO ஆர்பிட்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரான் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேசலுக்கு வரும். During the downward transition, the energy difference between the levels is given out in the form of X-ray photon of definite wavelength. இந்த எனர்ஜி லாஸ் தான் நம்மளுக்கு ஃபோட்டானை ப்ரொடியூஸ் பண்ணுது. Such wavelengths characteristics of the target constitute a line spectrum. இதுக்கு தான் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், அதாவது ஒரு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து கே செல்லுக்கு எலக்ட்ரான்ஸ் வர்றதை வந்து கே சீரியஸ் ஆஃப் லைன்ஸ் இந்த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க. அதாவது LMNலேருந்து வர்றதுக்கு. இப்போ எல்லிருந்து வந்துச்சு கேக்கு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கே ஆல்ஃபா லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்லேருந்து வந்துச்சுன்னா அதை கே பீட்டான்னு சொல்கிறாங்க, கே பீட்டான்னு சொல்கிறாங்க. என்னிலேருந்து வந்துச்சுன்னா கே காமா லைன்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து கே சீரியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எல்லிருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா MNலேருந்து அதோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்லேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணும். அதுக்கு பேர் எல் சீரியஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு, கேலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லிருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கே ஆல்ஃபா. இந்த டயக்ராமில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதை கே சீரியஸ், எல் சீரியஸ், எம் சீரியஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் வந்து 8.21Bயில் வந்து கொடுத்துருக்காங்க. மாலிப்டினம் அண்டு டங்ஸ்டனுக்கு வந்து அதோட 2 பீக்ஸ் வந்து, அதாவது மாலிப்டினத்தோட 2 பீக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜில் மாலிப்டினத்துக்கும் டங்ஸ்டனுக்கும் வந்து அதோட பீக் லெவல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் மாலிப்டினத்துக்கு வந்து 2 லைன் ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துக்குங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்ரேஸ், மெடிக்கல் டயக்னாசிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க்லையும் கேட்கலாம், 3 மார்க்லையும் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ஸ். எக்ஸ்ரேஸ் கேன் பாஸ் த்ரூ ஃப்ளெஷ் more easily than through bones. Thus, an X-ray radiograph containing a deep shadow of the bones and a light shadow of the flesh may be obtained. அதாவது எக்ஸ்ரே எடுக்கும்போது போனை வந்து பெனிட்ரேட் பண்ண முடியாது, சதையை மட்டும் பெனிட்ரேட் பண்ணிட்டு போகும். அதனால் சதையோட லைட் ஷேடோவும் போனோட திக் ஷேடோ, அதாவது டார்க் ஷேடோவும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ரேயில் வந்து கிடைக்கும். எக்ஸ்ரே ரேடியோகிராஃப்ஸ் ஆர் யூஸ்டு டு டிடெக்ட் ஃப்ராக்சர்ஸ், ஃபாரின் பாடிஸ், டிசீஸ்ட் ஆர்கன்ஸ். எது வந்து அதாவது சிறிய ஏதாவது சின்ன நுண்ணுயிர்கள் ஏதாவது தாக்கியிருக்கா, அதாவது ஃபாரின் பாடிஸ் ஏதாவது இருக்கா, தென் ஆர்கன் ஏதாவது டிசீஸ் வந்து ஆர்கனில் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மெடிக்கல் தெரப்பி. கில் டிசீஸ்டு டிஷ்யூஸ். They are employed to cure skin diseases, malignant tumors. இதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் தெரப்பியில் எக்ஸ்ரேஸ் யூஸ் ஆகுது. இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது கிராக் ஆகிருக்கா, ஜாயிண்டில் வந்து கிராக் ஆகிருக்கா, இல்லை டயர்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டென்னிஸ் பால்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதாவது கம்பைன் பண்ணியிருப்பாங்க 2 இது, அதில் ஏதாவது கிராக் இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அட் த கஸ்டம் போஸ்ட் தே ஆர் யூஸ்டு ஃபார் டிடெக்ஷன் அண்டு கான்ட்ரபேண்ட் குட்ஸ். இதுக்கெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலில் இப்போ யூஸ் ஆகுது. சயின்டிஃபிக் ரிசர்ச். எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டலைன் மெட்டீரியல்ஸ். அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸில் வந்து கிறிஸ்டலில் வந்து கரெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது.